குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களை பாதுகாக்க வேண்டிக் கொள்வோம். யாகராஜ் நன்மையை காட்சிக்காகவும் மேலும் சிஸ்டர் நியோமி, சிஸ்டர் ரோஸ் தெரஸ் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றி வேண்டிக் கொள்வோம். சிஸ்டர் வியாட்டினா மேலுடைய ஆன்மைகளை பாதுகாக்க வேண்டிக் கொள்வோம். நசரேத் பி ராய், சேசமால், இன்ஃபர்ட் பெர்னாண்டஸ், சேவிரமால், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சிஸ்டர் மேரி, சிஸ்டர் வியாட்டினா மேரி இவருடைய ஆன்மைகளை பாட்சிக்காக இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் சிறப்பாக இந்த வாசிக்க போகிற முதல் வாசகம் நற்செய்தி வாசகம். இயேசுவுடைய மேன்மையை குறித்து நமக்கு ஆழமாக எடுத்து சொல்கிறார். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அருமையாக சொல்வார், இயேசுவோடு நாம் வாழ வேண்டும். அவர் நம்மில் வாழ்வதைப் போல நாம் அவரில் வாழ வேண்டும். இயேசுவுக்குள் மரித்தவர்கள் இயேசுவில் உயிர்த்தெழுவார்கள், இயேசுவோடு வாழ்வார்கள் என்கிற அந்த சிந்தனை அவருடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடாக சொல்லித் தரப்படுகிறது. அவர் சொல்லுவார், இயேசுவுக்காக நான் பல பாடுகளை பட்டிருக்கிறேன், துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் கூட இவை அனைத்தும் நான் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுள் அனுமதித்தது, நான் தேர்ந்து கொண்டது, அதுவே என் அழைப்பாக இருக்கிறது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எனவேதான் பவுலடிகளாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டால், நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி தன்னையே சபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறி போனார். நற்செய்தி வாசகத்தில் அருமையாக சொல்லித் தரப்படுகிறது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய், உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கொள். நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் என்பதை ஆழமாக உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள் என்கிற அழைப்பினை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது என்பது அன்பில் உயர்ந்தது. அதற்கு மேல ஒன்றும் இல்லை. மனிதர்களாகி நாம் அப்படி செய்ய முடியுமா? ஆனால் மனிதனாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு செய்தார். நீங்களும் நானும் வாழ்வை பெற வேண்டும், பாவ விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே இரத்தத்தையே சிலுவையில் ஆண்டவர் இயேசு கையளித்தார். அது அன்பினுடைய உயர்வை காட்டுகிறது. இதற்கு மேல் ஒருவர் அன்பை வெளிப்படுத்துவதற்கு காரண காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமா என்பது தெரியாது. அந்த அளவிற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இதுதான் என்பதை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் இயேசு நம் மீது அளவு கடந்த அன்பை, அளவில்லாத அன்பை, உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அவரை முழு முதல் பொருளாக, அவரை மட்டுமே நாம் அதிகமாக எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அன்பு செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், யதார்த்தத்தில் அப்படி இல்லை என்கிற உண்மை உங்களுக்கும் எனக்கும் விளங்கும். எனவேதான் பவுலடிகளார் சொன்னதைப் போல நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், நம்முடைய சுயநலத்திற்குள் மரிக்க வேண்டும், நம்முடைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் மரிக்க வேண்டும், தன்னலத்திற்குள்ளாக நாம் மரிக்க வேண்டும், பொறாமைக்காக நாம் மரிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க முடியாத அந்த நிலைக்கு நாம் மரிக்க வேண்டும். எதையெல்லாம் கடவுள் விரும்பவில்லையோ அவற்றிற்கெல்லாம் நாம் மரித்து கடவுள் விரும்பிய ஆண்டவர் இயேசுவுக்குள் நாம் உயிர்த்தெழுதோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் இயேசுவை அதிகமாக அன்பு செய்கிறோம் என்பதை இந்த சமூகத்தில் நம்மால் வெளிப்படுத்த முடியும். இதுவே சிறந்த நற்செய்தி அறிவிப்பாக இருக்கும்.
வாழ்வுக்கும் இதுவே மிகச்சிறந்த சாட்சி வாழ்வாக இருக்கும் என்பதை இந்த நாளில் நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த ஒரு வாழ்வை கடவுளுக்குள் வாழ்ந்து அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவருடைய அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு வரியை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தருவீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவராயினும் அவர் நம்ப தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும். என கடவுள் முன்னிலிருந்து சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகிர்ந்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரானின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 25. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும்.
ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை
செலுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதீரினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தவர்களும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் உழைச்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
பயணம்தான் நான் செல்ல பாதை நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிதா, உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உடைய கல்வி பணியகத்தில் பதிந்திருப்பவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். புதிய பதிவுகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக பதிந்து கொள்ள நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியால் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா